உலகின் முற்போக்கான அரசியலமைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று பரவலாக கருதப்படுபவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தலித்துகள், பெண்கள் மற்றும் சமூகத்தின் பிற விளிம்பு நிலை பிரிவினரின் உரிமைகளை பாதுகாக்கும் விதிகளை அரசியலமைப்பில் சேர்ப்பதற்காக போராடியவர் யார் என்று தெரியுமா? வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் எவர் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமா? இந்து மதத்தின் சாதிய பாகுபாட்டின் கொடுமையிலிருந்து விடுபடுவதற்காக பல லட்சம் மக்களுடன் ஒரே நாளில் பௌத்த மதத்தினை தழுவிய பேரறிஞர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? யாழம்மாவின் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைய தொகுப்பில் பார்க்க போகும் நபர் அண்ணல் அம்பேத்கர். பாபா சாஹேப் அம்பேத்கர் மற்றும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று அழைக்கப்படும் அம்பேத்கர் நவீன இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவர். இவர் ஒரு சட்ட வல்லுனர், பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் தலைவர் ஆவார். இவர் சாதி பாகுபாடுகளுக்கு எதிராக போராடினார் மற்றும் சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட பிரிவினரின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் 14 மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் நகரில் பிறந்தார். அம்பேத்கர் சிறுவயதிலிருந்தே சாதியின் காரணமாக பாகுபாடுகளையும் அவமானங்களையும் சந்தித்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியை மகாராஷ்டிராவின் சதாராவில் உள்ள உள்ளூர் பள்ளியில் பயின்றார். பின்னர் மும்பை எல்பின்ஸ்டோன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார். 1912 மும்பை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியலில் இளங்கலை பட்ட படிப்பை முடித்தார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். பின்னர் லண்டனில் உள்ள கிரேஸ் விடுதியில் சட்டம் பயின்றார். இவர் இந்தியாவில் சட்ட பட்டம் பெற்ற முதல் தலித்தானார் மற்றும் 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார். அம்பேத்கர் தனது சாதியின் காரணமாக உயர் கல்வியை தொடர்வதில் பல சவால்களை எதிர்கொண்டார். மற்ற மாணவர்களுடன் பெஞ்சில் உட்கார அனுமதிக்கப்படாததால் வகுப்பறையில் தரையில் உட்கார வேண்டியதாயிற்று. மற்ற மாணவர்களைப் போலவே அதே பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் குடிக்கவும் அனுமதிக்கப்படவில்லை. இந்த அனுபவங்கள் அம்பேத்கரின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது மற்றும் ஜாதி பாகுபாட்டிற்கு எதிராக போராட அவரை தூண்டியது. உலகின் முற்போக்கான அரசியல் அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் அம்பேத்கர் முக்கிய பங்காற்றினார். இவர் அரசியலமைப்பு சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். இது அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு பொறுப்பாகும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு அரசியலமைப்புக்கான அம்பேத்கரின் பார்வை இருந்தது. நீதி மற்றும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க இந்த கொள்கைகள் அவசியம் என்று இவர் நம்பினார். தலித்துகள், பெண்கள் மற்றும் சமூகத்தின் பிற விளிம்பு நிலை பிரிவினரின் உரிமைகளை பாதுகாக்கும் விதிகளை அரசியலமைப்பில் சேர்ப்பதற்காக இவர் போராடினார். அம்பேத்கரின் சட்ட நிபுணத்துவம் மற்றும் செயல்பாடு தலித்துகள் மற்றும் பிற விளிம்பு நிலை சமூகங்களுக்கு முக்கியமான சட்ட உரிமைகளை பெறுவதற்கு கருவியாக இருந்தது. 1932 ஆண்டு பூனா ஒப்பந்தத்தில் இவர் ஒரு முக்கிய நபராக இருந்தார். இது பிரிட்டிஷ் இந்தியாவின் சட்டமன்ற அமைப்புகளில் தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் ஒதுக்கப்படுவதை உறுதி செய்தது. இந்த தனிநபர் சட்டங்களை சீர்திருத்தவும் பெண்கள் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கு அதிக உரிமைகளை வழங்கவும் முயன்ற இந்து கோட் மசோதாவை உருவாக்குவதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். அம்பேத்கர் நவீன இந்திய வரலாற்றில் ஒரு உயர்ந்த நபராக இருந்தார். ஜாதி பாகுபாட்டிற்கு எதிரான போராட்டம்
மற்றும் இந்திய அரசியலமைப்பின் வரைவு ஆகியவற்றுக்கான அவரது பங்களிப்புகள் இந்திய தலைமுறையினருக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. அவரது வாழ்க்கையும் பங்களிப்புகளும் கல்வியின் ஆற்றலுக்கும் சுறுசுறுப்புக்கும் துன்பங்களை எதிர்கொள்ளும் விடாமுயற்சிக்கும் சான்றாகும். தமிழறிவை முழுமையாய் வளர்த்துக் கொள்ள அனைவரும் குடும்பமாய் யாழம்மாவுடன் இணையுங்கள்.